அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிளாக ஒரு முருங்கைக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னா, இந்த கூட்டை நான் ரேஷனில் கொடுக்குற பருப்பை வச்சு தான் செஞ்சேன். இதுக்கு முதல்ல முருங்கைக்காவை இந்த மாதிரி சாம்பாருக்கு மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மொத்தம் 4 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரேஷனில் கொடுத்து இந்த பருப்பு வச்சு தான் நான் கூட்டு வைக்க போகிறேன். இதில் 1 கப் பருப்பு எடுத்து நான் குக்கரில் கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இதை இப்போ ஒரு விசில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதை நான் எடுத்து ஒரு விசில் வச்சுக்கிறேன். இங்கே முருங்கைக்காவை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த முருங்கைக்காயில் ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டி விட்டு இந்த முருங்கைக்காவை தனியாக வேக வச்சுருவோம். ஆல்ரெடி ஏற்கனவே பருப்பு அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ முருங்கைக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். நல்லா முருங்கைக்காய் வெந்துருச்சு, சுடுது, நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்களா, தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த தண்ணி வற்றிருச்சு பாருங்கள், கொஞ்சமாக தான் இருக்குது. அந்த தண்ணியும் வற்றிரட்டும். பருப்பும் ஒரு விசிலில் நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் வெந்த பருப்பு எடுத்து இதில் ஊற்றிடுறேன். பருப்பை ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த பருப்பு முருங்கைக்காய் எல்லாம் ஒன்று சேரும். நீங்கள் இதே மெத்தடில் பாசி பருப்புலேயும் செஞ்சுக்கிடலாம். நான் இந்த பருப்பில் எப்படி செய்கிறதுன்றக்காக தான் இப்படி சொல்கிறேன். இப்போ நான் ஒரு மூடி போட்டு மூடிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எப்போனா அப்போ தான் பருப்பு முருங்கைக்காய் ஒன்று சேரும். இப்போ பார்த்தீங்களா, எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் சாதத்தில் பிரட்டி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கூட்டை மேலே தாளித்து ஊற்றிடுங்க. நான் தொட்டுக்கிறதுக்கு சாப்பிட்றதுனால இன்னும் கொஞ்சம் கெட்டியாக விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இந்த டைமில் இறக்கிட்டேன். இப்போ நான் தாளிக்க போகிறேன். பாருங்கள், அதுக்குள்ளே அடுப்பையும் தொடச்சிட்டேன். தொடச்சிட்டு இப்போ தாளிக்க போகிறேன். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சவனா கடுகு, அப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் இந்த கூட்டில் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி இதில் சேர்த்துங்க. நீங்கள் பாசி பருப்பில் செய்கிறதா இருந்தால் அப்படியே சட்டிலேயே வேக வச்சுட்டு முருங்கைக்காய் தனியாக வேக வச்சு 2ஐயும் ஒன்று சேர்த்துக்கிறேன். இது துவரம் பருப்புங்கிறனால நான் குக்கரில் விசில் வைக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பொரிய வச்சுட்டு இப்போ இதை தூக்கி அந்த கூட்டுக்கு மேலே கொட்டிட வேண்டியதான். அவ்வளவுதான், ஒரு சூப்பரான முருங்கைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். ரச சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். நீங்களும் இதே மாதிரி கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் போடுற இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.